நான் பேசுறது கிளியரா கேக்குதா உங்களுக்கு? மெசேஜ் அனுப்பிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மியூட் யுவர் மைக்ரோஃபோன். ரைட். ஓகே, பேசுறது கிளியர் தான் இல்லையா? ரைட், நோ இஷ்யூ. Yeah, good. Right, today we have to discuss one of very important part. ரைட், நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் வந்து நான் நிப்பாட்டின இடம், நான் இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ரைட். இந்த diagram, this diagram, function of a computer, right? Yeah, we started from here we have to start the lesson, today's lesson. சரியா, இது ஒரு முக்கியமான ஒரு diagram, very important diagram, so that we have to discuss this diagram properly, right? இல்லை என்ன நடக்கிறன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன், த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் டு input data, process and store data and produce information when needed, right? இப்போ கம்ப்யூட்டரோட எங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன் என்னது. நாங்கள் இன்புட் பண்ணணும் டேட்டாவை, we have to input the data and we have to process the data according to the given instruction and store data, right, and produce information to ये produce. हरवासी जोड़ने फोन కొంటుంటే ఎట్టి పచ్చుకోండి Sorry, టైం ఇకొండి హాస్పిటల్ who's that shouting here? Asia, microphone mute பண்ணுங்க. Asia, microphone. Mute your microphone, Asia. Right. Okay. ரைட், நான் இதை உங்களுக்கு இப்போ க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் என்னோட சேர்ந்து ட்ரா பண்ணிக்கோங்க ரஃபாக. நான் உங்களுக்கு ஒரு பிரிண்டட் நோட் ஒன்று தாரது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் ஷார்ட் நோட் எடுத்துக்கொள்ளணும். நான் உங்களுக்கு பிடிஎஃப் நோட் ஒன்று தாரது. ரைட், இந்த கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸாமில் டெஃபினெட்லி யூ வில் கெட் திஸ் டயக்ராம். யாராவது எக்ஸாம் சிட் பண்ணினவங்க இருந்தோ தெரியாது. சில ஸ்கூலில் வந்து எக்ஸாம் நடந்துட்டு, இஃப் எனி ஒன்ஸ் செட் த எக்ஸாம், டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் யூ யூ ஹேட் திஸ் டயக்ராம். டெஃபினெட்லி வரப் தான் போகிற வந்திருக்கும். ரைட், விளங்கிச்சா? என்ன நடக்குன்னு சொன்ன பிள்ளைகள், எங்களோட என்ன கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இன்புட் டிவைசஸ் இருக்குதானே. நாங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிற நேரம், டைப் பண்ணுற நேரம், நாங்கள் கம்ப்யூட்டருக்கு நாங்கள் ஏதாவது தரவுண்டு நாங்கள் டைப் பண்ணுற நேரம் நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால், இன்புட் டிவைஸால் நாங்கள் இன்புட் பண்ண போகிறோம். ஓகேயா? இன்புட் டிவைஸால் நாங்கள் இன்புட் பண்ண போகிறோம். அதான் வந்து எங்களோட இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். இன்புட் பண்ண வேணும். நாங்கள் கீபோர்டு வந்து ஒரு இன்புட் டிவைஸ். நாங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணக்குள்ள when we use the keyboard, what will happen? Data will go to the computer. அப்போ கம்ப்யூட்டருக்கு போகிற நேரம் முதலாவது வெரி ஃபெஸ்ட் இது எங்கே போகும்னு கேட்டால், கம்ப்யூட்டர்கிட்ட எங்கே போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கே போகும்? நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணுறீங்க. யூ ஆர் டைப்பிங் some text by using your keyboard. Then that values, when you type a key, we know that அது எப்படி போகிற ASCII value, the ASCII value will pass through the computer. இப்போ கம்ப்யூட்டருக்கு எங்கே போகிறேன்டா, அது எங்கே போகிற உண்மையா யாருக்கு அதை சொல்லலும்? டக்குன்னு டெக்ஸ்ட்டில் போடுங்க பார்ப்போம். நீங்கள் டைப் பண்ணினால் when you type, அது எங்கே போகிறேன்னு சொல்லலுமா உங்களுக்கு? Ya, lineal important pakai. Anda ki nggak nyoba betul ya? Ada.
சரி அண்டைக்கு முடிவெட்டலையா? அதுக்கு ஆரம்பிச்சுட்டு இப்ப கொஞ்சம் பேசிட்டு எத்தனை மணிக்கு தொடங்கிறேன்? இப்ப 8:10. Right, okay, right. Right. Who is that shouting really? Aishat, you mute your microphone, please. Aishat, you have to mute your microphone. Okay, good. Right. ஓகே ரைட். இப்போ என்ன செய்யும் சொன்னால் இது பிள்ளைகள் போகிறது வந்து சிபியூவுக்கோ இல்லாட்டி மானிட்டருக்கோ போகிறது இல்லை. இது போகிறது நேரடியாக டிரெக்ட்லி த இன்புட் வேல்யூஸ் வில் கோ டு தி மெயின் மெமரி தட் இஸ் அவர் ரேம். ரேமுக்கு தான் போகிறேன். விளங்கிச்சா எங்கே போகிறேன்னு சொல்லி? ரைட். நாங்கள் என்ன சரி நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி இன்புட் ஒன்று நீங்கள் கம்ப்யூட்டருக்கு கொடுத்தண்டால் தட் வேல்யூ வில் கோ டு தி மெயின் மெமரி அல்லது ரேம் பிரைமரி மெமரிக்கு சொல்ற பாருங்க. ரேமுக்கு சொல்ற நிறைய பேர் இருக்கிற. ரேமுக்கு சொல்ற பெயர் வந்து ஒன்று பிரைமரி மெமரி இல்லாட்டி கம்ப்யூட்டரோட மெயின் மெமரி ஓ பிரைமரி மெமரி எல்லாமே ரேம் தான். ரைட். இதுதான் வந்து ரேம்னு சொல்றது. ரைட். இவர் யாருன்னு சொன்னால் இவர் ரேம். எங்களோட கம்ப்யூட்டரோட ரேமுக்கு தான் போகிற மெயின் மெமரின்னு நாங்கள் சொல்லுவோம். ரைட். எதுவாக இருந்தாலும் சரி தீஸ் வேல்யூ வில் கோ டு ரேம். விளங்கிச்சா? ரைட். இது ரேமுக்கு தான் போகிறது. ஸோ நான் அப்போ இன்னைக்கு மெயின் மெமரி அல்லது பிரைமரி மெமரின்னு சொல்லி போடுறேன். பிரைமரி மெமரி பிரைமரி மெமரி. நீங்கள் என்னோட சேர்ந்து ரஃபாக வரைஞ்சி கொண்டு வந்தால் நல்லமே. அப்போ உங்களுக்கு நல்லா விளங்கி கொள்ளையிலும் ஐடியாவை. இட் இஸ் பெட்டர் டு டேக் ட்ரோ த டயக்ராம். இட் இஸ் பெட்டர் டு ட்ரோ த டயக்ராம் as I draw here. ரைட். ரேம். அப்போ உங்களுக்கு நல்ல ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும் நீங்கள் ஒருக்க வரைஞ்சா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ரைட். இது முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் திஸ் டயக்ராம் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எக்ஸாம்ஸ். அடிக்கடி வார விஷயம். ரைட். ரேமுக்கு போகுது இப்போ. சரிதானே? இது வந்து எங்கே போக போகுது? இந்த ரேமுக்கு போகும். ரைட். இது வந்து ரேம். நான் என்ன போட்டுக்கொள்கிறேன் இது ரேம்னு சொல்லி. ஓகேயா? ரேமுக்கு சொல்கிற பேர் பிரைமரி மெமரின்ற மெயின் மெமரின்ற எல்லாமே ரேம் தான். இப்போ இந்த டேட்டா வந்து ப்ரொசஸ் நடக்கணும். ப்ரொசஸ் the data should be processed, then only it will make as information. So what you have to do is this data should be sent to processor. This data should be sent to processor. ரைட். இது ப்ரொசஸருக்கு வந்து அனுப்பப்பட வேணும். ரைட். இப்போ ப்ரொசஸருக்கு நாங்கள் எப்படி இதை அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னால் இந்த ப்ரொசஸருக்கு எங்களுக்கு எப்படி அனுப்பலும்னு சொன்னால் ரைட் நாங்கள் பார்ப்போம் எப்படி ப்ரொசஸருக்கு அனுப்புகிறோம். அப்போ ப்ரொசஸர் இருக்கிறீங்கன்னா இதுதான் வந்து ப்ரொசஸர். ரைட். நான் இன்னைக்கு ப்ரொசஸர் அவருக்கு இந்த மாதிரி நான் போடுறேன். இது ப்ரொசஸர். ஓகேயா? இன்னைக்கு நாங்கள் போட்டுக்கொள்வோம் ப்ரொசஸரை. நாங்கள் இன்னைக்கு போட்டுக்கொள்வோம். ரைட். இதுதான் ப்ரொசஸர். ஓகே. இதுக்கு சொல்கிற வந்து இந்த ப்ரொசஸருக்கு சொல்கிற பெயர் சிபியு சொல்கிற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியு. ரைட். சிபியு. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த சிபியு உள்ளுக்கு பாருங்க மூண்டு மூண்டு தேர் ஆர் த்ரீ மெயின் பார்ட்ஸ்.
memory register, arithmetic and logical unit and control unit. த்ரீ மெயின் பார்ட்ஸ். இதில் ஒன்று வந்திருக்கிற வந்து இந்த ப்ரொசஸர் உள்ளுக்கு இருக்கக்கூடிய பாதி. ப்ரொசஸர்னா யூ நோ த ப்ரொசஸர்னா ரைட். வாட் இஸ் த ப்ரொசஸர்? வே மைக்ரோ ப்ரொசஸர். ப்ரொசஸர்ன்னு சொல்கிறோம் நாங்கள். எங்களோட ப்ரொசஸர் தான் வந்து ப்ரொசஸர் வந்து கம்ப்யூட்டரோட பிரெயின்னு சொல்கிறோம் இல்லையா? இது மாதிரி பாருங்கள், i7 ப்ரொசஸர். i7 ப்ரொசஸர். ப்ரொசஸர் எங்களுக்கு சொல்லலாம். நான் உங்களுக்கு இமேஜ் ஒன்று காட்டுறேன். ப்ரொசஸரோட இமேஜ் வந்து இது ப்ரொசஸரோட இமேஜ். இது ப்ரொசஸரோட இமேஜ் வந்து ரைட். இதுதான் ப்ரொசஸர். என்னோட கம்ப்யூட்டர் உள்ள கட்டாயம் இருக்கணும். தட் ஷுட் பி தேர் திஸ் ப்ரொசஸர். இது உள்ளுக்கு தான் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் வந்து சிபியு. ரைட். ஓகே. சிபியு. ரைட். வாங்க. அப்போ இதில் முதலாவது இருக்கிற இந்த பிரைமரி மெமரியிலிருந்து ஃப்ரம் த பிரைமரி மெமரி டேட்டா ஷுட் பி பாஸ் டு ரெஜிஸ்டருக்கு பாஸ் ஆகிறேன். இதில் இருக்கிற வந்து ரெஜிஸ்டர் மெமரின்னு சொல்லி இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் அதான் உங்களுக்கு இந்த இடத்துல தந்திருக்கிறேன். ரைட். உங்களுக்கு இந்த இடத்துல தந்திருக்கிறது வந்து மெமரி ரெஜிஸ்டர்னு தந்திருக்கக்கூடிய பகுதி. ஓகே, நல்ல கவனமாக பார்த்துக்கொள்ளணும். மெமரி ரெஜிஸ்டருக்கு தான் வந்து இந்த இந்த டேட்டாவெல்லாம் வரப்போகிறது வந்து மெமரி ரெஜிஸ்டருக்கு. ஓகேயா? திஸ் இஸ் மெமரி ரெஜிஸ்டர். மெமரி ரைட். மெமரி ரெஜிஸ்டர். மெமரி ரெஜிஸ்டருக்கு தான் வருது. ஓகே. மெமரி ரெஜிஸ்டருக்கு வந்து இப்படி பாஸ் ஆகும். மெமரி ரெஜிஸ்டரில் இருந்து ஃப்ரம் த மெமரி ரெஜிஸ்டர் திஸ் டேட்டா எங்கே அனுப்பப்படும் சொன்னால் ஏஎல்யூவுக்கு அனுப்பப்படுறது. ரைட். இந்த டேட்டா வாரது வந்து ஏஎல்யூக்கு வர அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்னு சொல்கிறோம். ஏஎல்யூ முதலாவது ரெஜிஸ்டருக்கு எடுக்கிற ரெஜிஸ்டர்ல இருந்து இட் வில் டேக் டு ஏஎல்யூ. இன் ஏஎல்யூ ALU will process the data. The ALU, in ALU, all the mathematical and logical calculations is done by ALU. One of the very most important unit, important part is ALU because in the ALU, all the processing will happens in ALU. எல்லா ப்ராசஸிங் நடக்கணும் ஏஎல்யூல தான். ரைட். ப்ராசஸ் நடந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் த ப்ராசஸ் it will produce information. That information, the produced information will pass through again to main memory register. Main memory register. After that, main memory register will pass the all the information. That process data will send to the primary memory, that is the RAM. விளங்கிச்சா? இன்புட் ஒன்று கொடுத்தண்டா நீங்கள் முதலாவது போகிறது பிரைமரி மெமரிக்கு. அந்த இன்புட்ஸ் டேட்டா எல்லாம் வருது பிரைமரி மெமரிக்கு. அப்போ பிரைமரி மெமரியில் ப்ராசஸிங் ஒன்றும் நடக்கல. அது ரேமில் இருக்கிறது எங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு விளங்குறோம் இல்லை, ஒன்றும் நடக்காது. ரைட். ஆல் தட் டேட்டா ஷுட் பி சென்ட் டு தி சிபியு ஃபார் ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங் நடக்கிறது வந்து ஏஎல்யூவில் தான். ப்ராசஸிங் நடக்கிற இடம் வந்து ஏஎல்யூவில். அப்போ ஏஎல்யூக்கு வந்து நேரடியாக அனுப்ப இயலாது. ரைட். RAM will not send all the data to the ALU directly. It should send the data to memory register. After that, memory register will send to the data to ALU. ALUல வந்து ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸிங் நடந்தா இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணப்படணும். That information will return to memory register. Memory register will return the information to primary memory. இப்போ பிரைமரி மெமரி அடுத்தது என்ன செய்யும் என்றால் பிரைமரி வில் சென்ட் தட் இன்ஃபர்மேஷன் டு அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் த பேசிக் அவுட்புட் டிவைஸ் என்னது? வெரி பேசிக் அவுட்புட் டிவைஸ் என்ன? வெரி பேசிக் அவுட்புட் டிவைஸ் என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? மானிட்டர். ஏன்னா மானிட்டரில் தானே நாங்கள் எல்லாமே பார்க்குறது. ரைட். வெரி பேசிக் அவுட்புட் டிவைஸ் வந்து மானிட்டர். அவுட்புட் டிவைஸ் வந்து மானிட்டர். இதெல்லாம் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் வந்து மானிட்டர். ஓகேயா? அவுட்புட் டிவைஸ் வந்து மானிட்டர். சரியா? மானிட்டருக்கு அனுப்பப்பட வேணும். ரைட். ஓகே. இவ்வளோ விளங்கிச்சா? டக்குன்னு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இவ்வளோத்தையும் வரைஞ்சாச்சா?
வரைஞ்சி முடிஞ்சா மெசேஜ் போடுங்க, செட்டில் மெசேஜ் போடுங்க, நான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண அடுத்த விளங்கப்படுத்த போகிறேன். ரைட். இதில் என்ன முக்கியமாக இன்னும் 2 பார்ட் வரப்போகுது. ரைட். ஓகே. ரைட். ஓகேயா? ஓகேண்ணா. ரைட். ஓகே ஓகே. ரைட். பாருங்க, நான் திருப்பி அந்த பாதியில் நான் சொல்கிறேன். ரைட். ஹியர் ஹியர் செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி, இந்த செகண்டரி மெமரியோட பார்ட் எப்படி எங்களுக்கு இது ஹெல்ப் ஆகுறேன்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த டயக்ரத்துக்கு எப்படி வாரேன்னு சொன்னால், ரைட். இங்க பாருங்க, இந்த சினாரியோவை நீங்க கொஞ்சம் பாருங்க. ரைட். என்னன்னு சொன்னால், will assume will assume you have saved you have saved a film in your hard disk. Right. Film ஒண்டிக்கிறான்னு வைப்போம். Now you are going to play that film. ஓகே. நீங்கள் ப்ளே பண்ண போகிற ப்ளே பண்ணுற நேரம் என்ன நடக்கக்கூடிய விஷயம் என்றால், அப்போ செகண்டரி மெமரிக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலும் எங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க். செகண்டரி மெமரின்றது வந்து ஹார்ட் டிஸ்க். இப்போ லேட்டஸ்ட்லி வி ஆர் யூசிங் எஸ்எஸ்டினா. ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் ஹேவிங் யுவர் மெயின் செகண்டரி டிவைஸ். உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ். இப்போ ரெம் வந்து ஸ்டோரேஜ் இல்லை தானே, ரெம் வந்து டெம்பரரி.
right? RAMல வந்து லோட் ஆகிற when you shut down the computer, nothing is there in the RAM. All the data will raise. இல்லைங்கண்ணா, ரைட்? இப்போ செகண்டரி மெமரின்றது வந்து ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணால் அப்படியே இருக்கும். Now when you double click the film, what will happen? That film will load to primary memory. ஃபில்ம்ன்றது வந்து டேட்டாவாக தான் இருக்குது, தட் இஸ் டேட்டா. இதை வந்து என்ன செய்யணும் மனுஷனால், இதை வந்து விஷுவலாகவும், ரைட், எங்களுக்கு இதை வந்து வீடியோவாகவும் ஆடியோவாகவும் என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணணும். ஆடியோவாகவும் கன்வெர்ட் பண்ண வேணும். இட் ஷுட் கன்வெர்ட் இன்டு வீடியோ அண்ட் ஆடியோ. அந்த பாட்டை யாரு செய்யறேன்டால் ஏஎல்யூ தான் செய்யும். ஏஎல்யூல தான் ப்ராசஸிங் நடக்கிற, ரைட்? ஆல் த ப்ராசஸிங் ஷுட் பி டன் இன் ஏஎல்யூ. ரிமெம்பர் ஏஎல்யூ. ஏஎல்யூல ப்ராசஸ் பண்ணாட்டி எங்களுக்கு வீடியோவும் வரல, ஆடியோவும் வரல. ஸோ தட் என்ன செய்ய முடியாது, இந்த செகண்டரி மெமரியில இருந்து தட் ஃபில்ம் வில் transferred to the memory register. Memory register will transfer to the ALU. ALU will process that data. இந்த ஃபில்மை வந்து ப்ரொசஸ் பண்ணினா இது வந்து கன்வெர்ட் ஆகும் வீடியோவுக்கும் ஆடியோவுக்கும். திருப்பி it will return to memory register to again. After that, memory register will pass through those information to primary memory, that is RAM. RAM will pass through that information to output device. இப்போ எங்களுக்கு கேட்குது. Now we can watch the film. விளங்கிச்சா? ஸோ தட் இன்னைக்கு எனக்கு செகண்டரி மெமரி இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகே தானே? கிளியரா? அது கிளியரா பிள்ளைகள்? அவங்களுக்கு கிளியரா? இஸ் தட் கிளியர்? ரைட்? இந்த இவ்வளவு கிளியரா? நீங்க வரைஞ்சிட்டீங்களா? ரைட்? அவ்வளவும் கிளியரா வரைஞ்சிட்டீங்களா? ரைட்? ஓகே, நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம் இல்லையா? கவரேஜ் ப்ராப்ளம் இருக்கிறாங்க. ஐ வில் ஷேர் த ரெக்கார்டிங். நோ இஷ்யூ. உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை இருந்தால் நீங்கள் இஷ்யூ பண்ண தேவையில்லை, நான் உங்களுக்கு அனுப்புவேன். ரைட்? ரைட், ஓகே. ரைட், இப்போ பாருங்க. நவ் இப்போ இந்த சினாரியாவை பாருங்க. என்னன்னு சொன்னா, நீங்க வந்து யூ ஆர் டைப்பிங் அ டாக்குமெண்ட். நீங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து, ரைட், இன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வில் அஸ்யூம் யூ ஆர் டைப்பிங் அ டாக்குமெண்ட். நீங்க டைப் பண்றீங்க. இப்போ டைப் பண்ணுற நேரம் என்ன நடக்கும்? நீங்கள் டைப் பண்ணுற நேரம் த டேட்டா வில் பாஸ் த்ரூ டு ப்ரைமரி மெமரி. கீபோர்டில் டைப் பண்ணக்கோலே அந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய எப்படி வர எஸ்கி பேட்டர்ன், பிட் பேட்டர்ன், வி டிஸ்கஸ், நோ வி நோ தட் ஹவு வாட் வில் ஹேப்பன் வென் யூ டைப் டெக்ஸ்ட், ரைட்? Each and every letter assigned to ASCII code. That ASCII code will pass through to the computer, right? அது எங்க வரேன்னா ரெம்முக்கு தான் வர. ரெம்முக்கு வந்தோடனே ரெம்முக்கு வர ASCII கோட் தான். ரெம்முக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. அதை வந்து ப்ரொசஸ் பண்ணினா தான் அது ஏஆபியான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ that ASCII bit pattern will pass through to computer. This memory registerக்கு பாஸ் ஆகுற, மெமரி ரெஜிஸ்டர்ல இருந்து ஏஎல்யூக்கு வர. now ALU will recognize what it is. ALU ப்ரொசஸ் பண்ணினோடனே அது கண்டுபிடிச்சுக்கொள்ளும் நீங்க டைப் பண்ணது வந்து ஏயா பியா, ஏதாவது ஒரு சிம்போல் உண்டா இல்லாட்டி என்னன்னு சொல்லி என்ன செய்யும். This ALU will recognize it because in ALU can process, no? ALU will process that data. process பண்ணும். அதுக்கு பிறகு process பண்ணதை வந்து திருப்பி it will return to memory register. memory register will return to the primary memory. primary memoryலேருந்து எங்களுக்கு பார்க்கலும். இப்போ பார்க்கலும். அப்போ நாங்கள் டைப் பண்ணி நீங்கள் போல்ட் பண்ணி பியை கிளிக் பண்ணின உடனே உடனே அந்த சிக்னல் வர்றது ஏஎல்யூக்கு. அப்போ ஏஎல்யூ பார்க்குற, ரைட், இதை போல்ட் பண்ண சொல்லிக்குது. ஸோ ஐ ஹாவ் டு போல்ட் தட். அண்டர்லைன் நாங்கள் கொடுத்துறோன்னே என்ன செய்யும், அண்டர்லைன் பண்ண சொல்லி வார ஏஎல்யூக்கு தான் வார. ஏஎல்யூ தான் அந்த வேலையை செஞ்சுதார. அதுதான் வந்து ப்ராசஸ் என்று சொல்றது. ப்ராசஸ்ன்றது அதுதான். ஏஎல்யூ வில் மேக் தட் டாஸ்க், ரைட்? சரியா? ஏஎல்யூ வந்து ப்ராசஸ் பண்ணும்.
இப்போ எல்லாம் செஞ்சாச்சு. நாங்கள் இதில் பார்த்துக்கணும் இருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இப்போ யோசிக்கிறேன், நாங்கள் இதை ஃப்யூச்சர் யூஸுக்காக சேவ் பண்ணி வைப்போம். சேவ் பண்ணி வைப்போம். சேவ் பண்ணின உடனே that data or that information will send to our secondary memory ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துக்குள்ள என்ன செய்யும், ஒரு லைன் ஒன்று வரப்போகிறேன். விளங்கிச்சா அப்போ பிள்ளைகள்? விளங்கிச்சா? இவ்வளோ விளங்கிச்சு தானே? கிளியர் தானே பிள்ளைகள்? இஸ் தட் கிளியர்? இவ்வளோ விஷயமும் விளங்கிச்சா? நான் இப்போ அடுத்ததுக்கு வரப்போகிறேன். ரைட், இவ்வளோ விஷயம் விளங்கிச்சா? ரைட். அப்போ நான் இதை, எனக்கு கொஞ்சம் இடம் வேணும், நான் இதை இங்கே அழிச்சு கொள்ள போகிறேன். ரைட், வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். அதைத்தான் நான் உங்களுக்கு டைம் எடுத்து விளங்கப்படுத்துறதுக்கான ரீசனை தான் இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ரைட், இப்போ பாருங்க அடுத்தது என்ன நடக்கிறேன்னு சொல்லி. Here in processor students, we have another part that is CU, control unit. That is CU. CU சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஒன்று இருக்கிற அந்த CU தான் வந்து என்ன, இந்த பார்ட். ரைட், ஓகே. இதான் வந்து அந்த CU. இங்கன்னா ஒரு இன்னொரு பார்ட் ஒன்று இருக்கிற that is CU. That is CU, control unit. ஓகே, இது வந்து control unit. The control unit task என்னன்னு சொன்னால், this control unit will control all the devices. All the devices. என்ன devices? ஒன்று, one. இந்த input device வந்து இவர் control பண்ணும். இப்போ control signal வந்து என்ன செய்யணும், அனுப்ப வேணும் control பண்ணுறதுக்காக. ரைட், இதை நான் dot லைனில் போடுறேன். இது சரி, ஒன்றை direct லைனில் போட்டால் ஒன்றை dot லைனில் போட வேணும். ரைட், அது எதை போட்டாலும் அது பிரச்சனை இல்லை. ரைட், control யூனிட்ல இருந்து control signal will pass through to the input device, as well as that control signal should be passed through to output device, because output device also should be controlled. control signal இங்க போகும். விளங்கிச்சா? அவ்வளவும் சரியா பிள்ளைகள்? control signal வந்து இங்க போக போற control signal. Okay, and secondary device also should be controlled by control unit. அப்ப control unitல இருந்து secondary deviceக்கு control signals போக வேணும். இந்த control unit will control all the devices. Right? Primary memory RAM also should be controlled by control unit. விளங்கிச்சா? இந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து சிக்னல் போகும். கண்ட்ரோல் சிக்னல் அப்போ டாட்ல போட்டது வந்து கண்ட்ரோல் சிக்னல், டாட் டாட் டாட்னு போட்டது வந்து கண்ட்ரோல் சிக்னல். இதில் டிரெக்டாக போட்டது வந்து டேட்டா சிக்னல். டேட்டா சிக்னல். ஓகே, விளங்கிச்சா ஐடியா? கண்ட்ரோல் யூனிட்ல போட்டது வந்து கண்ட்ரோல் சிக்னல், இதில் போட்டது வந்து டேட்டா சிக்னல். ரைட், இந்த டயக்ராம் தான் உங்களுக்கு தந்திருக்கிறது. This is what you are getting this diagram, right? Data signal or instruction signal or instruction flow, commands control signal என்று தந்திருக்கிறது. That is this diagram. Very important diagram. Very very important. உங்களுக்கு இதுல கேள்வி வார் எப்படின்றால், you are not asked to write the diagram, right? You are not asked to draw the diagram, but you have to identify the parts. சில பார்ட்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டி வரும். இப்போ உங்களுக்கு இதை வந்து பிளாங்காக தந்திருக்கும், இந்த இடத்த பிளாங்காக தாருது. எக்ஸாம்பிள் எப்படி கொஷன் வாருண்டால், இந்த இன்புட் டிவைஸுக்கு தானே இந்த இன்புட் டிவைஸை வந்து பிளாங்காக பிளாங்காக தந்துட்டு கேட்குறா, இது என்ன, வாட் இஸ் திஸ்? ரைட், நேம் திஸ் டிவைஸ். இந்த வந்து பிளாங்காக தந்துட்டு கேட்குறேன், நேம் திஸ் டிவைஸ். இந்த இடத்த வந்து ஏபிசிடின்னு சொல்லி ஏதாவது ஒன்று போட்டிருக்கோம். வாட் இஸ் பி, வாட் இஸ் சி, அப்படி தான் மாறுது. அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் this part அப்படின்னு வரும். ரைட், give example for this part. அப்போ எக்ஸாம்பிள் தான் வந்து ஒன்று ஹார்ட் டிஸ்க், அப்படி இல்லாட்டி எஸ்எஸ்டி. ரைட், பென் டிரைவை கொடுக்கும். மேலும் மோஸ்ட் ப்ரொபேப்லி ஹார்ட் டிஸ்கோ எஸ்எஸ்டி தான். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்குச்சா? வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், வெரி யூஸ்ஃபுல். ரைட், அப்போ இது வந்து டயக்ராம் ஈஸி, நாட் டிஃபிகல்ட். ரியலி டயக்ராம் நாட் டிஃபிகல்ட்.
right? வரைஞ்சிட்டீங்களா? ஓகேயா? ரைட், வரைஞ்சிருந்தால் தொடங்க. நாங்கள் அடுத்த பாதிக்கு மூவ் அப்புறம் we have to move to next part. Right? Okay, good. Right. Right. Now, what is the use of input device? What is the use of input device? That input device is used to input. That input device is used to input data and instructions. No, is it? Simple idea தானே. Input device என்னத்துக்கு யூஸ் பண்ற? The input device யூஸ் பண்ற என்னத்துக்கு? To input data. Data input பண்ணணும். And also instruction also is to be input. Instruction also. Input device is used to input data and instruction. What is the use of output device? What is the use of output device? Output device will output the information, right? Will give the information. Output device will give the information. Output device use பண்ற வந்து right information வந்து எங்களுக்கு தாரத்துக்கு. ஓகேயா? இதுக்கு எக்ஸாம்பிள் எங்களுக்கு நிறைய சொல்லலாம். அடுத்த யூனிட் வாரது இந்த எக்ஸாம்பிள் தான். இதுக்கு இன்புட் டிவைஸுக்கு எக்ஸாம்பிள்னு சொன்னா கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர்ஸ் எல்லாம் வர we have to discuss that. It will come after this. Don't worry. Right? Give some examples for output device and all. Right? Examples வந்து we are going to discuss. Main output device is monitor, speaker. Likewise, we have to discuss. That part is coming after this lesson, after this part. Okay, we have to discuss that. Okay, right. What is the use of primary memory? RAM. RAM da use என்ன? நிறைய யூஸ் சொல்லலும். எங்களுக்கு ரேம்ட யூஸ் வந்து எங்களுக்கு நிறைய செல்லும் கொண்டு வந்து இது வந்து மெயின் ஜங்ஷன் மாதிரி யூஸ் ஆகுது. Right? It acts as a main junction. It takes input device. It holds input devices, it holds instructions, and after that, primary memory sent to the data and instruction to CPU to process it. இன்னும் பாயிண்ட் செல்லும் after processing by ALU, primary memory take those information to its memory. அதை சொல்லலும். அதுக்கு பிறகு சொல்லலும் processed information will send to the output device. அதை சொல்லலும். The processed information will send to the secondary memory for future use. அதை சொல்லலும். Right? Primary memory the main task வந்து it holds data and information temporarily. Right? Temporary. இது வந்து temporary memory ஒன்று தான். Computer shut down பண்ணால் all the data and instruction which is saved, which holds in RAM will be deleted. Will be deleted. ஒன்றுமே இருக்காது. எல்லாம் delete ஆகும். Right? இது junction மாதிரி act ஆகுறான்னு எங்களுக்கு சொல்லலாம். Now, the main question, one of the main question is, what is the use of this memory register? The memory register ஒன்று எனக்கு என்னத்துக்கு ஈக்கிற? The memory register the task என்னன்னு சொன்னால், இதோட ஸ்பீடை பார்த்தேன்னு சொன்னால், ஸ்பீட் வந்து எது கூட? இந்த மெமரி ரெஜிஸ்டர்ட ஸ்பீட் கூடவா ரேம்ட ஸ்பீட் கூடவான்னு சொல்லி பார்த்தால் ஸ்பீட் வந்து வெரி ஹை. மெமரி ரெஜிஸ்டர்ட ஸ்பீட் வந்து வெரி ஹை அண்ட் ஆல்சோ ஹைலி எக்ஸ்பென்சிவ் தான். இப்படி ஒன்று oh my god, who is talking? If you are you have to talk with me, not with yourself or not with your house people. Okay. Right. Memory register the speed வந்து very high. Very high. Okay. Memory register வந்து expensive than this. Memory register வந்து one of the most important part in our CPU. இவர் தான் வந்து என்னோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடை வந்து கூட்டி தாராள். இந்த மெமரி ரெஜிஸ்டர் தான் வந்து கூட்டி தாராள். ரைட்? இது என்ன நடக்குதுன்னு சொன்னால்
இவர் வந்து ஏஎல்யூக்கு தேவையான டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரைட் ஃப்ரீக்வன்ட்லி யூஸ்ட் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இவர் ரெம்ல இருந்து லோட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறார். ஏஎல்யூ கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு லேட் ஆகாம. விளங்கிச்சா? இந்த ரெம்லேருந்து எடுக்க போனா டைம் போற ரெம் தூரத்துல இருந்து நினைக்கிற அடுத்த ஸ்லோ. ரெம் வந்து ஸ்லோ கம்பேர் பண்ற நேரம். ரெம் ஸ்பீடான டிவைஸ் தான். ரெம்மை வந்து கம்பேர் பண்ற நேரம் மெமரி டிவைஸோட ரெம் வந்து ஸ்லோ. விளங்கிச்சா? ரெம் வந்து ஸ்லோ. சும்மா ரெம்மை மட்டும் பார்த்தா ரெம் நல்ல ஸ்பீட் தான். ரைட்? ரெம் இஸ் ஒன் ஆஃப் ஸ்பீட் டேட்டா access. It have right RAM having high data access speed, but when you compare with memory register having the highest data access speed. So that the technique is இப்போ ஏஎல்யூக்கு கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு என்ன செய்யண்டா, இவர் ஏஎல்யூக்கு ஃப்ரீக்வன்ட்லி நீடட் டேட்டாவை அடிக்கடி தேவைப்படுறதுக்கு தானே அதை என்ன செய்யறால் இவர் லோட் பண்ணினே வச்சுக்கொள்ற. கேட்டோடனே ஏஎல்யூக்கு கொடுத்தோடனே ஏஎல்யூவில் உடனே ப்ராசஸிங் நடக்கும். அப்படி இல்லாட்டி டைம் எடுக்கிற. இப்போ கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பற்றி நாங்கள் கதைச்சோம். ஏன்னா லாஸ்ட் வீக் வி டிஸ்கஸ்னோம் அபவுட் தி கம்ப்யூட்டர் ஸ்பீட். நான் உங்களுக்கு கேல்குலேஷனோட எல்லாம் செஞ்சு காட்டினேன் தானே, ஞாபகம் தானே? விளங்கிச்சா? ரைட்? அப்போ அந்த 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 டெக்னிக்குக்கான மெயின் ரீசன் இஸ் திஸ் மெமரி ரெஜிஸ்டர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பார்ட் இன்சைட் த சிபியு. சிபியோட விலை கூடின பார்ட் இந்த மெமரி ரெஜிஸ்டர். மெமரி ரெஜிஸ்டர் கொஞ்சம் கூட கெப்பாசிட்டி இருந்தால் இந்த ப்ரொசஸரோட பெர்ஃபார்மன்ஸும் கூட. ரைட்? அப்போ மெமரி ரெஜிஸ்டர்ட வேலை என்னன்னு சொன்னால், வாட் இஸ் த டாஸ்க் ஆஃப் த மெமரி ரெஜிஸ்டர்? Memory register will hold the data temporary. Temporary தான். RAM temporary, memory register temporary தான். Right? It will load the data and keep to give the ALU in very high speed. Right? Memory register will load the data from RAM. Why? What is the reason? It will keep memory data. It will keep the data and instruction temporarily. It will take the data from RAM and it will keep for temporary. Why? What is the reason? When asked the ALU, it will give in very high speed. Right? That's another reason. விளங்கிச்சா? ஓகே, நான் அட நோட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஷார்ட்னால தரப்போகிறேன். சரியா? இதான் இந்த ஸ்டோரி. விளங்கிச்சா உங்களுக்கு? செகண்டரி மெமரியோட யூசேஜ் என்னது? செகண்டரி மெமரேஜ் வந்து ஒரு டெம்பரரியா பெர்மனண்டா. இது வந்து பெர்மனன்ட்னா சேவ் பண்ண அழிகிறது இல்லை. எங்களுக்கு என்ன சரி ஃபியூச்சர் யூஸுக்காக என்ன சரி டேட்டா வந்து நாங்கள் ப்ரொசஸ் பண்ணினதுக்கு பிறகு எங்களுக்கு வேணும்னு சொன்னால் வி ஹாவ் டு சேவ் ஆன் அவர் செகண்டரி மெமரி, தட் இஸ் ஹார்ட் டிஸ்க். ஓகேயா? ஹார்ட் டிஸ்கில் நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்ள வேணும். சரிதானே? ரைட்? தான் இதுட ஸ்டோரி. ரைட்? அப்போ நான் அடுத்த லெசனுக்கு மூவ் ஆகுவோமே, அடுத்த பாட்டுக்கு. ஓகே, வில் மூவ் டு நெக்ஸ்ட் பார்ட். கிளியர் தானே? இதில் என்ன சார் இஷ்யூஸ் இருக்கா? ரைட்? சரி இருக்குதா? நான் நான் அட நோட் உங்களுக்கு தரேன். நீங்கள் அதில் டயக்ராம் வரைஞ்சி கொண்டிருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஷன் வர எப்படின்னு சொன்னால், இந்த டயக்ரத்தை தந்து போட்டு உங்களுக்கு blank வரும். தந்து போட்டு உங்களுக்கு blank வரும். இந்த இடம் blank. இதுக்கு ஏன்னு போட்டிப்பான். இது ஏ, இது பி, ரைட்? இங்கே சி பிரைமரி மெமரியை தந்திக்கும், இல்லாட்டி டி, இ, எஃப், ஜின்னு சொல்லி தந்திக்கும். ரைட்? நேம் த லெட்டர்ஸ். ஏ வந்து input device, B output device, C memory register, ALU, CU control unit, secondary storage. You have to remember this. This is run. Easy part. இல்லைங்கண்ணா, அது பிறகு கேட்பான், give an example for device A, give an example for device B, right? Give an example for secondary device. What is the purpose of having ALU? What is the use of control unit? What is the use of memory register? What is the importance of, right, two importance of primary memory, right? Give two example for secondary storage. Likewise,
you will get some questions, right? நான் அந்த கொஸ்டினை தந்து அதுக்கு ஆன்சர் எழுதணும் எப்படின்ட்டுலாம் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். இல்லைங்கண்ணா, வெரி ஈஸி பார்ட். இந்த டயக்ரத்தை நான் உங்களுக்கு வெரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ரிமெம்பர் தட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். யூ வில் கெட் questions on your first term, second term, and also third term also you will get. And final examக்கும் இது வர, O level examக்கும் இது வர, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதானே? Right, we'll move to 2.4, basic components of computer system. Basic components of computer system. Right, I have to connect my power charger. Right, okay, I will connect. Okay, right. Right, okay. Now, okay, now. Right, certain devices are essential for the function of computer system. எங்களுக்கு essential கட்டாயம் இருந்தே ஆக வேணும். இப்போ இந்த டயக்ராத்தில் சொல்லுங்க பார்ப்போம். இன்புட் டிவைஸ் இல்லாமல் எங்களுக்கு இதை வேலை செய்யலுமா? கம்ப்யூட்டர் ஒன்று ரன் பண்ண இயலுமா? இன்புட் டிவைஸ் இல்லாமல், அவுட்புட் டிவைஸ் இல்லாமல் இயலுமா? எங்களுக்கு CPU இல்லாமல் எங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒன்று ரன் பண்ண இயலுமா? பிரைமரி மெமரி இல்லாமல் இயலுமா? தீஸ் ஓலா எசென்ஷியல் டிவைசஸ், கட்டாயம் இருந்தே ஆகணும். இன்புட் டிவைசஸ் எங்களுக்கு நிறைய இன்புட் டிவைசஸ் வேணும், நிறைய அவுட்புட் டிவைசஸ் வேணும். என்ற தேவைக்கு மாதிரி மானிட்டர் இருக்கிறான ஸ்பீக்கர் இல்லை, அப்போ எங்களுக்கு ஒரு ஃபில்ம் ஒன்று பார்க்கலுமா? இயலாது. மானிட்டர் வேலை செய்யறதில்ல, அப்போ எங்களுக்கு என்ன சரி பார்க்கலுமா? இயலாது. கீபோர்ட் வேலை செய்யறதில்ல, அப்போ நாங்கள் எப்படி டைப் பண்ணுறோம்? Right? So essentially we need some devices. Is it? இதில் வந்து main input devices. Input device, what is the use of input device? Input device the use என்னது? டேட்டாவையும் instruction. Input device will input data and instruction to the computer. Right, அதுதான் இன்புட் டிவைஸோட வேலை. ரைட், அப்போ இன்புட் டிவைஸ் வந்து எங்களுக்கு வேணும். மெயின் இன்புட் டிவைஸ் வந்து கம்ப்யூட்டரோட மெயின் இன்புட் டிவைஸ், ஓ அதர்வைஸ் பேசிக் இன்புட் டிவைஸ். கம்ப்யூட்டர் ஒன்றோட வெரி பேசிக் இன்புட் டிவைஸ் வந்து கீபோர்ட். கம்ப்யூட்டரோட பேசிக் இன்புட் டிவைஸ் வந்து கீபோர்ட். கீபோர்ட் இல்லாட்டி ஒன்றும் செய்ய இல்லைனா we can't type, no? Right, even we can't type our username and password, no? We should have input device, that is keyboard should have, otherwise எங்களுக்கு very difficult. Right, this is the most common input device. This is the most common input device. Right, though it is designed with the format of a conventional typewriter, it provides key for additional function. Right, இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு டைப்ரைட்டர் மாதிரி இருந்தாலும் ஸ்பெஷலாக நிறைய கீஸ் இருக்கிற. ரைட், நிறைய கீ இருக்கிற எங்களுக்கு தெரியும். இதில் நிறைய கீசெல் வரப்போகிற நாங்கள் பார்ப்போம் என்னென்ன கீசெல் இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பேசிக் ஐடியா உண்டு நாங்கள் எடுப்போம். ரைட், அப்போ பாருங்கள், நான் இதில் கீபோர்டு ஒன்று நான் எடுக்கிறேன். ரைட், செக் திஸ் கீபோர்ட். இது ஒரு பேசிக் கீபோர்ட், சரியா? இது ஒரு பேசிக்கான ஒரு கீபோர்டு ஒன்று. ஓகே, இது ஒரு பேசிக் கீபோர்ட். இந்த பேசிக் கீபோர்டில் எங்களுக்கு தெரியும் இதோட கீஸ். ரைட், இந்த பேசிக் கீபோர்டில் கீஸ் எத்தனை இருக்கும் பிள்ளைகள்? இதோட கீ எத்தனை இருக்கும்? கீஸ் நாங்கள் எத்தனை இருக்கும் சொன்னால் எங்களுக்கு தெரியும். பேசிக் கீபோர்டோட பேசிக் கீபோர்டில் how many keys are there? We discussed this, no? பேசிக் கீபோர்டில் கீபோர்டு வந்து approximately 105 மாதிரி இருக்கும். மல்டிமீடியா கீபோர்டு உண்டா? இந்த if it is a multimedia keyboard உண்டாயிருந்தேன்னு சொன்னால் மல்டிமீடியா கீபோர்டில் வந்து about 115 மாதிரி கீஸ் வரும் approximately. There are some extra keys in multimedia keyboard. அப்போ இதில் கீபோர்டில் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு சில கீபோர்டை வந்து எங்களுக்கு கீஸை வந்து எங்களுக்கு பார்க்கலும். இதில் கீஸ் வந்து
இந்த கீ இருக்குன்னா இந்த இடத்துல ஏ இருக்கிற இந்த இந்த பாருங்க இந்த செட் இந்த செட் வந்து இப்படி வார இந்த செட் ஏயோட வந்து இந்த லைசெட் இந்த செட் இந்த இதில் வார ஸ்பேஸ் பார் வார இதோட சேர்த்து இப்படி வார இந்த செட் இப்படி வார செட் ஒன்று இருக்கிறியா இந்த செட்டுக்கு நாங்கள் சொல்கிற வந்து டைப்பிங் கீன்னு சொல்கிறோம் டைப்பிங் கீ இதெல்லாம் வந்து டைப்பிங் கீ டைப் பண்ணுற கீ இதை டைப் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன சரி விளங்குது ஃபார் an எக்ஸாம்பிள் வில் சே when you press your control key what will happen கண்ட்ரோல் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது என்ன சரி உங்களுக்கு டைப் ஆகுமா did you will you get any information on your keyboard நீங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணோடனே நீங்கள் என்ன சரி உங்களுக்கு ஒரு கேன் யூ கெட் எனி சிம்பிளோ வாட் எவர் இட் இஸ் இன் யோர் டெக்ஸ்ட் எடிட்டர் இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணண்டால் உங்களுக்கு தெரியும் ஏன்னு வாருது ஏ வாரு இப்போ கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன வார ஒன்றும் வராது தட் இஸ் நாட் அ டைப்பிங் கீ கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணால் யூ வாண்ட் கெட் எனிதிங் எல்ஸ் ஒன்றும் வராது ஏன் தட் இஸ் கண்ட்ரோல் கீ உண்டு டைப்பிங் கீண்டா டைப் ஆகி பட வேணும் இதுவும் வந்து டைப்பிங் கீ தான் இங்கே வரும் இதுவும் எல்லாம் டைப்பிங் கீ டைப்பிங் கீ செட் தான் டைப்பிங் கீன்னு சொன்னால் டைப் ஆகி பட வேணும் it should type right otherwise some other keys also they are right நான் அதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன் இங்கால இருக்கிற F1 to F12 that is function key இதுக்கு நான் சொல்ற வந்து function key function keyன்னு சொல்றோம் ரைட் அதே மாதிரி இதில் பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செட் ஒன்று இருக்கிற வந்து கண்ட்ரோல் கீன்ற ஒரு செட் ஒன்று இருக்கிற கண்ட்ரோல் கீ ரைட் பாருங்க நான் உங்களுக்கு வரப்போகிறேன் இவர் உங்களுக்கு தந்திருக்கிறது எல்லாம் ரைட் த செட் I will give a clear note to you. I will share PDF with this diagram also. ஸ்பெஷல் கீன்னு சொல்கிற இந்த செட்டுக்கு சொல்கிற ஸ்பெஷல் கீ இந்த தந்திருக்கிறீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் கீ இந்த செட் இது வந்து ஸ்பெஷல் கீ கண்ட்ரோல் கீன்னு சொல்கிற இங்கே அழைக்கக்கூடிய கண்ட்ரோல் கீ கண்ட்ரோல் பட்டன் விண்டோ கீ ஏஎல்டி கீ கண்ட்ரோல் கீ விண்டோ கீ ஏஎல்டி கீ அதே நேரம் இங்கே இருக்கிற வந்து ரைட் நான் இதுக்கு வரேன் what do you call right look at this இதுக்கு வாங்க இந்த கீயை பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் கீ இருக்கிற பிரிண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கல் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கீ தான் வந்து இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் கீ இந்த கீ பிரிண்ட் ஸ்க்ரீன்ன்ற கீ ஓகேயா இந்த கீ ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கல் ஸ்க்ரோல் லாக் பண்ணலாம் ஸ்க்ரோல் பண்ணுறது என்னது நான் இப்படி மேலே கீழுக்கு எடுக்கிறேன் இப்போ பிடிஎஃப் ஃபைல மேலே கீழுக்கு எடுக்கிறது ஸ்க்ரோல் ஸோ வி கேன் லாக் த ஸ்க்ரோல் கீ வி கேன் லாக் பை யூசிங் திஸ் ஸ்க்ரோல் கீ மேலே கீழுக்கு ஸ்க்ரோல் பண்ண இல்லாமல் லாக் பண்ணலாம் போஸ் கீ அல்லது பிரேக் கீ ஒன்று இருக்கிறேன் சரி பிரேக் கீழே வந்து ப்ரோக்ராம் ஒன்று ரன் ஆகி கொண்டிருக்கிற நேரம் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் you can use this key or otherwise we'll assume a video is playing so if you want to pause you can use this key when you press once the video will pause again when you press this pause button the video will play again right இது ரெண்டும் ப்ளே பண்ணுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் ஒருக்க ப்ரெஸ் பண்ணால் பாஸ் ஆகிற இந்த மாதிரி ஒருக்க ப்ரெஸ் பண்ணடா பாஸ் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இட் வில் ப்ளே இதனோட யூஸ் ரைட் அப்படி ஒரு கீ செட் ஒன்று இருக்கிற இந்த கீ வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேணும் யூ ஹாவ் டு நோ தட் த டிஃபரன்சஸ் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் கீஸ் அண்ட் எவ்ரி திங் வி ஹாவ் டு டிஸ்கஸ் ரைட் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற வந்து கண்ட்ரோல் கீவுக்கு தான் வர இந்த கீ செட் கண்ட்ரோல் கீவுக்கு ரைட் கண்ட்ரோல் கீவுக்கு வர செட் தான் வந்து இந்த கீ செட் ஒன்று வர ஸ்டூடெண்ட்ஸ் delete key you know the delete key now you can delete from by using this delete key ஏதாவது ஒன்று delete பண்ணிடும் அதே மாதிரி இன்சர்ட் கீ இருக்கிற இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் படித்து தர நேரம் இதோட யூசேஜ் வார நான் உங்களுக்கு அதை நானே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் எல்லாத்துலேயும் யூசேஜ் இல்லை வேர்டில் தான் இதை எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஹோம் கீ இருக்கிற எக்ஸலில் வேர்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறேன் பேஜ் அப் பேஜ் டவுன் இருக்கிற ஒரு பேஜாக வந்து மேலுக்கு எங்களுக்கு அப் போகலும் இல்லாட்டி பேஜ் வந்து எங்களுக்கு டவுன் போகலும்
என் கீ வந்து இருக்கிற எக்ஸெல்ல நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்லையும் யூஸ் பண்ணுற என் கீ ஒரு வரிയുടെ லாஸ்ட்டுக்கு போகணும்னா கேசரால கிளிக் பண்ணிக்க தெரியல we can press n key then the cursor will move to the end of the row அது மாதிரி டிஃப்ரெண்டான அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற I will explain when I teach Microsoft Word and Microsoft Excel ரைட் அங்கே பின்னால் வரப்போகிறேன் நான் அப்புறம் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேயா அண்டர்ஸ்டாண்ட் பிள்ளைகள் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் ரைட் now you are having numerical keypad you are having numerical keypad இந்தியாவில் பாருங்க so yeah right இந்தியாவில் oh my god right now check this இப்போ பார்த்தேன்னு சொன்னால் இதில் இருக்கிற இந்த நியூமெரிக்கல் கீ செட் பண்ணிக்கிறேனா பாருங்க 1 2 3 சொல்லி போகிறது இந்த கோணர் இப்போ here you will find a key that is num lock இந்த நம் லாக்கை வந்து நீங்கள் ஒருக்க ப்ரெஸ் பண்ணினால் இது நம் லாக் ஆகுது நம் லாக் ஆனடா இந்த நம்பர் வேலை செய்யறதில்ல நம்பர் வேலை செய்யாத நேரம் ஹோம் வேலை செய்யும் இது ஹோம் மாதிரி இங்கே ஹோம் இருக்கிற இந்த பட்டனும் சேம் வென் யூ லாக் த நம்ம லாக் பண்ணினா இது ஒருக்க ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகுற இன்னும் ஒருக்க ப்ரெஸ் பண்ணினா லாக் ரிலீஸ் ஆகுது லாக் இல்லாமல் போகுது அப்போ லாக் இல்லாமல் போனால் தான் நம் லாக்கை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் தான் நம்பர் வேலை செய்கிற நம்பர் வேலை செய்யாத நேரம் பாருங்க எரோ வைக்கிற அப் ஏரோ டவுன் ஏரோ ரைட் லெஃப்ட் ஏரோ வைக்கிற இங்கெல்லாம் ரைட் ஏரோ வைக்கிற ஓகேயா பேஜ் அப் வைக்கிற பேஜ் டவுன் வைக்கிற delete இருக்கிற இந்த delete கீ ஒன்று தான் இந்த கீயை யூஸ் பண்ணாலும் இந்த கீயை ரெண்டும் சேம் எப்போ சேம்டா delete key இந்த delete key வந்து always it's working no issue but if you want to use this key for delete what you have to do you have to lock the num then only this delete key will use நீங்க num lock வந்து ரிலீஸ் பண்ணி விட்டால் then this key will use as dot தான் இது வேலை செய்யற dot டைப் பண்ணணும்டா 2.5 so dot this is 0 இந்த 0 யூஸ் பண்ணணும்டா you have to unlock the num lock ரைட் நீங்க இதை இல்லாட்டி அவங்களுக்கு யூஸ் பண்ற வந்து இன்சர்ட் இந்த கீ மாதிரி தான் யூஸ் ஆகுது விளங்கிச்சா பிள்ளைகள் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாட நேரம் பிள்ளைகள் இதை யூஸ் பண்ணி கொள்வாங்க இந்த எரோக்கியை ஒரு செட் யூஸ் பண்றேன் இந்த எரோக்கி 2 பேர் சேர்ந்து விளையாடக்குள்ள இந்த எரோக்கியை ஒரு இந்த எரோக்கி வந்து எனி டைம் வேலை செய்யுது ஆல்வேஸ் இட் வில் யூஸ் யூ கான் லாக் திஸ் பட் இஃப் யூ லாக் நம் லாக் தென் இங்கே ஒரு இந்த செட் ஒன்று வர இந்த நினைச்சா அப் டவுன் இந்த மாதிரி அப் டவுன் மாதிரி இருக்கிற ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணல மொத்தருக்கு இன்னொருத்தருக்கு இதை யூஸ் பண்ணல விளங்கினா இப்போ 2 பேரும் பக்கத்துல இருந்து கேம்ஸ் விளையாடலும் அப்படி தேவைப்பட்டான ஒரே கீபோர்டில் அதுதான் இருக்கிறது இது அடுத்த ஸ்லாஷ் அஸ்ட்ரிக் ப்ளஸ் மைனஸ் யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட் ரைட் அடுத்து வந்து எங்களுக்கு தெரியும் ரைட் இதில் இருக்கக்கூடிய கீபோர்டில் இருக்கக்கூடிய வந்து இந்த எஸ்கேப் கீ ஒன்று இருக்கிற இஎஸ்சி கீ ஏதாவது ஒன்றுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன சரி ஒன்று நீங்கள் ஒரு விண்டோ ஒன்று இருக்கிற அந்த விண்டோலேருந்து if you want to come out from that window you can press escape right இந்த கீஸ் இருக்கிற அடுத்து வந்து நம்ம இங்கேயும் போகிற நீங்க சும்மா ப்ரெஸ் பண்ணா 1 படுற ஷிஃப்டோட 1 ப்ரெஸ் பண்ணினால இந்த எக்ஸ்பிளனேஷன் மார்க் படுற if you type this button you will get 2 if you type by pressing shift key and 2 then you will get this at sign ஏன்னா அது தெரியும் தானே ஷிஃப்ட் வந்து இது மாத்துறதுக்கு நார்மலாக வந்து நம்பர் ஷிஃப்டோட அடிஷனல் எக்ஸ்பிளனேஷன் மார்க் at sign hash dollar mark percentage symbol hat ampersand asterisk open bracket and close bracket okay right so any question right Rafa Hizam வந்து சொல்றேன்னது number key will come under the numeric key or under the typing key right number key இதில் right good question right number key number pattern வருது right இந்த number setல வந்து பாருங்க இந்த செட் வந்து வேற இந்த செட் வேற இந்த செட் எல்லாம் வர்றது வந்து டைப்பிங் கீழ வருது டைப்பிங் கீழ ஒரு ஸ்பெஷல் ஆள் தான் இந்த நியூமெரிக் கீ ஆல்சோ ஒரு டைப்பிங் கீ விளங்கிச்சா டைப் ஆகி பண்ற கீ எல்லாம் டைப்பிங் கீ தான் ஸோ நியூமெரிக்கல்
நியூமெரிக் கீ ஆல்சோ ஒரு டைப்பிங் கீ தான். சரிச்சா? Any other question? Good question, yeah. செகண்டரி மெமரி பார்ட்டை வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிற இந்த டயக்ராத்தில் செகண்டரி மெமரியில் என்ன நடக்கிற செகண்டரி மெமரியில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்றால் கம்ப்யூட்டரில் ப்ரொசஸ் பண்ணதுக்கு பிறகு ஆஃப்டர் ப்ரொசஸிங் என்னோட ஃபியூச்சர் யூஸ் ஒன்று சரி இருந்தேன்னு என்றால் இஃப் யூ ஹேவ் எனி ஃபியூச்சர் யூஸ் ஸோ யூ கேன் சேவ் இட்னா எங்களுக்கு சேவ் பண்ணிக்கொள்ளலாம். தட் இஸ் வை வி யூஸ். ரைட், ஓகே. ரைட், ஓகே. I'm going to wind up the class, right? We will meet in Wednesday, okay? சரியா? நோட்டை நீங்கள் ரஃபாக எழுதிக்கோங்க. ஐ வில் ஷேர் ரைட் அ நோட் ஸோ யூ கேன் கெட் பிரிண்ட் அவுட். ஐ வில் ஷேர் பிடிஎஃப் நோட், ஓகே? ரைட், we'll meet on next class.